பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு. டெல்லி கணக்கு முடிச்சிட்டார். அதான் டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வாரான்ல, நீதி அரசர் பிடுங்கி விட்டுருவார். பிடுங்கி விட்டான ஒரு மிதி போட்டு மிதிச்சு தள்ளிடுவார். ஓடுறா. அதுக்கு தான் நீதி அரசர் காத்துக்கிட்டே இருந்தார். வாடா வா, நீதி அரசர் உள்ள கணக்குடா. கட்சி கொடி, முதலமைச்சர் எல்லாவனும் ஆடுவான், மந்திரி ஆடுவான், எம்எல்ஏ ஆடுவான். புரியுதா? டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும், தமிழ்நாடு இப்போ ஓவர் ஆடுவான். ஆனால் இவர் கணக்கு நீதி அரசர் கன்னியாகுமரி டு 73 கிலோமீட்டர் உள்ள நீதி அரசர் ஆண்ட இடம். இதுதான் முதல் இடம். இவனை வரவழைச்சு பிடுங்கிடுவார். பிடுங்கி ஒரு மிதி தமிழ்நாட்டில் உள்ளவன் முதலமைச்சர் மாட்டுவான். இப்போ அவனுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டான்ல, அப்போ அவனுக்குள்ளே மாட்டி டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அது வேற கணக்கு வச்சுருக்கான், மாட்டுவான். ஏற்கனவே 8 நாட்டு சனி எழுத விட்டார்ல, அதான் கணக்கு. ஒன்றை விட்டு ஒன்னே அடிப்போம்னு நீதி அரசர் முக்கால் சத்தியம் இப்போ பிரதமரை இறக்கி விட்டு இப்போ தமிழ்நாடு முதலமைச்சரை கந்தல் கோலமா ஆக்குவான். இது முக்கால் சத்தியம் நடக்கும். டைம் பார்த்து நீதி அரசர் அடிக்க விடுவார். வார் அடிச்சு எப்படி தூக்கி டெல்லி நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தூக்குதான்னு வார். அதான் கணக்கு. உச்ச நீதிமன்றம் ஈஸ்வரன் போட்டார். முக்கால் சத்தியம். நீதிபதி ஜட்ஜி கணக்கு நீதிமன்றத்தில் எழுதுவார். தாய் மண்ணு, தமிழ் மண்ணு, தாய் இந்தியா நாடு, விவசாய மண்ணில் நீதிமன்றத்தில் நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதுவார். வார் புரியாடா? தமிழ்நாடு கை வைப்பார். தமிழ்நாடு முழுவதும் இப்போ 8 நாட்டு சனி அவன் வீட்டில் காகித பேப்பர் கீழே சரியும் மாட்டும். ஏகப்பட்ட சிக்கல் தமிழ்நாடு வரும். எங்கும் கூடுதலாக புடிவடும் மாட்டும். வார் கணக்கு நீதி அரசர் போட்டார். நீதிபதி ஜட்ஜி எழுதிட்டார். இதுதான் முற்றுப்புள்ளி. இந்த எலெக்ஷன் ஓட்டு முத்திரை இப்போ கணக்கு ஒட்டு மொத்தமாக நீதிமன்றத்திலே தூக்கிடுவார். தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் நான் எம்பி ஆயிருக்கேன்னு சொல்லுவான். டெல்லியில் நான் எத்தனை பேர் ஆயிருக்கேன்னு சொல்லுவான். ஊடாடப்பட்ட நாட்டில் எத்தனை எம்பி ஆயிருக்கேன்னு சொல்லுவான். அப்படியே கேட்ச் பண்ணி தூக்கிடுவார். தூக்கி தாய் இந்தியா நாடு, தமிழ் மண்ணு, தாய் மண்ணு, விவசாய மண்ணில் விசாரணை நடக்கும். தூக்கி அடைச்சிடுவார். அடைச்சி எதுக்கு ஓட்டு முத்திரை கேட்டு என்ன காரணங்கிற கேள்வியில் வரும் நீதிமன்றத்தில். காகித பேப்பரை அடித்த கணக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பிரதமரும் சேரை பிடிச்சி ஆட்டினால எல்லாம் கணக்கு கொடு. இப்போ எம்பி முத்திரை வாங்கி சேரை பிடிக்க போகிறவன் இவனுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை எம்பியாக இருந்தால் அதை பூரா இவனுக்கு காட்டி கொடுக்கணும். அதான் தமிழ்நாட்டில் காட்டி கொடுத்த எட்டப்பா அப்படிமா இல்லை படமே எடுத்துக்காண்டா. அதை மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள இப்போ எம்பியை வச்சு எத்தனை ஆண்டு காலம் 75 வருஷம் ஆண்டு காலமாக ஓட்டு முத்திரை வாங்கினவன் காட்டுறா அப்படின்னு தூக்குவார். ஏன்னா பூரா அங்கங்கே குழாய்களை பதிச்சு பிளாட்டுகளை அடித்து கையெழுத்துக்களை போட்டு நாசம் பண்ண கணக்கு இப்படி பிடிப்பார். அதுக்கப்புறம் எம்எல்ஏ பிடிப்பார். அதான் கணக்கு. எத்தனை வருஷம் எம்எல்ஏ இருந்தான்னு கணக்கு கேட்கல. அதான் ஒவ்வொரு மாவட்டமாக வச்சுருக்கான்ல, அந்த மாவட்டம் மாநில வாரி எம்எல்ஏவை தூக்குவார். இதாண்டா நீதி அரசருடைய கணக்கு. ஒரு பிட்டு விடமாட்டார். பூமியை பாழாக்கி வச்சுட்டு விளையாடுதம் நீ நினைக்க. பாழாக்குனதுக்கு இப்போ உள்ள போவ செயல அறை. நீதிமன்றத்தை அவமதிச்சல, நீதிமன்றத்தில் அவமதித்து வெளியில் சேர பிடிச்சி ஆட்டினேன். இப்போ தானடா அமைச்சர்கள் எல்லாவனும் அரசியல்வாதிய உச்ச நீதிமன்றம்னு நாக்கில் வருது. ஐயா உச்ச நீதிமன்றம் எப்போ உட்காந்து கையெழுத்து போட்டு பிடிச்சி உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கார். ரிவெட் அடிச்சுடுவார். முக்கால் சத்தியம்.